எல்லாம் எல்லாம் புகழும் இறைவனுக்கு, இறுதி வெற்றி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு என்று சொல்லிக்கொண்டு இங்க வந்திருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் சார்ந்த தலைவர் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவன் அன்பும் அருளும் புரியட்டும் என்று பிரார்த்தித்தவனாக என் உரையை நான் ஆரம்பம் சொல்கிறேன். இந்த கூட்டணியில் முதல் தடவையாக நாங்கள் இடம் பெற்றுள்ளோம். அது எதற்காக என்று சொன்னால், இந்த மண்ணின் மனிதன் அண்ணா சத்யா அவர்களுடைய ஒரு ஆற்றமிக்க செயலாற்றத்தால் தான் நாங்கள் முயற்சி செய்து நாங்கள் திமுக கூட்டணியில் இணைந்திருக்கிறோம். அதே போல சத்யா அவர்கள் சேர்ந்தானாக இருந்தவர்கள் செய்த சாதனைகளை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். 2011ஆம் ஆண்டு ஏரிக்கோடு என்று சொல்லக்கூடிய இங்கு இருக்கக்கூடிய கலைஞர் நகர் 1995 இருந்து 15 ஆண்டு காலமாக வீட்டுமனை பட்டாக்காக பல முறை நாங்கள் போராடினோம், முயற்சித்தோம். அம்மையாரிடம் போய் புகாரும் அளித்தோம், மனுவும் அளித்தோம். எந்த ஒரு பலனும் இல்லை. அன்றைய காலகட்டத்திலே இப்போது இருக்கக்கூடிய தளபதியார் அன்று துணை முதலமைச்சராக இருந்தார். அப்பொழுது 2011ஆம் ஆண்டு பேருந்து திறப்பு விழாவுக்கு வந்து அவர்களிடம் நாம் முறையிட்டு இருந்தோம். திமுக ஆட்சியில் தான் இன்று அந்த ஏரிக்கோடி என்கின்ற கலைஞர் நகருக்கு பட்டா சத்யானந்தா அவர்கள் தலைமையில் வழங்கப்பட்டது. அதே போல் இன்று தமிழகம் முழுவதும் வீட்டுமனை பட்டா வழங்கியது என்று சொன்னால் அது திராவிட மாடல் ஆட்சி. அதே போல ஒரு சுருக்கமாக நான் சொல்கிறேன், 2.0 அதற்கான அர்த்தம் என்ன தெரியுமா? 2வது முறை தளபதியார் முதலமைச்சர் ஆவார். அந்த 0 என்பது இந்த என்டிஏ கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி பாசிசத்தை வேறெடுத்து நாம் அவர்களை கூச்சமாக்குவதுதான் நம்ம நோக்கம். அந்த 0க்கான அர்த்தம் ஏடிஎம்கே 0. ஒரு இடத்துல கூட வெற்றி பெற முடியாது. ஏன் என்று சொன்னால், இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில அனைவரும் சகோதரனாக, மாமனாக, மச்சானாக ஒன்றிணைந்து இங்கே கலைப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறோம். அனைத்து தோழர்களும் நாம் செய்ய வேண்டிய இந்த வெற்றிக்கான பணிகள் என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு பூத்திலும் ஒவ்வொரு வாரியும் நாம் மக்களை திரட்டி நம் தேசிய முற்போக்கு கூட்டணியில அந்த வேட்பாளர் அண்ணன் சத்யா அவர்களை வெற்றி பெற செய்வதற்குதான் நம்மளுடைய முதல் நோக்கமாக இருக்க வேண்டும். எல்லாம் சொல்றாங்க லீடிங் 50,000 60,000. நம்ம ஒரு வார்டுக்கு 3000 வாங்கினா கூட 1,25,000 வாக்குகள் நம்ம பெறலாம். இந்த 45 வார்டுல அதே ஒரு 5 பஞ்சாயத்துல 10,000 வாக்குகள் நம்ம பெற்று தந்தோம் என்று சொன்னால், வரலாற்று இந்த தமிழகத்தில் ஒரு வரலாற்று படிக்கக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த வேட்பாளர் என்று சொன்னால் அது மாண்புமிகு நம்ம சத்யானந்தா அவர்கள் தான். அந்த வாக்குகளை பெற்றுத்தர வேண்டியது நம் கூட்டணி கட்சி சார்ந்த தலைவர்கள் கலைப்பணி ஆற்ற வேண்டும். நம்ம வெறும் எவ்வளவு நாள் இருக்கு? 14 நாள் தான் இருக்கு. நம் மூச்சு சுவாசத்தில் கூட உதயசூரியன் தான் இருக்க வேண்டும். நாம் இந்த எதிரியாக இருந்தாலும் சரி, அந்த எதிரியை கூட அனுமதிச்சு அவன் அதிமுகவா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், சிவசேனா, அனுமான் சேனா, எந்த கட்சியாக இருக்கட்டும், அவனை அனுமதிச்சு என் சகோதரனா வா ஒரு டீ சாப்பிடலாம், வா சாப்பாடு சாப்பிடலாம், அவனை அனுமதிச்சு இந்த உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிக்க செய்ய வேண்டிய பணி நம்ம பணி. ஒரு உதாரணம் நான் சொல்றேன். பீகார் தேர்தல்ல, இந்த இப்ப நடந்த பீகார் தேர்தல்ல, இதுக்கு முன்ன நடந்த பீகார் தேர்தல், நாங்க அங்க பிரச்சாரத்துக்கு போயிருந்தோம். அங்க அந்த பிரச்சாரத்தின் போது நான் எங்களுடைய வேட்பாளர் போயிட்டு இருக்கும் போது ஜேடியு நிதிஷ்குமாருடைய வேட்பாளர், அந்த தொகுதியினுடைய வேட்பாளர், அந்த தொகுதியினுடைய வேட்பாளருடைய உதவியாளர் இருந்து எங்ககிட்ட நாங்க பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கும் போது அவர் வந்துட்டு இருந்தாங்க. நாங்க அந்த நம்ம வேட்பாளர் திடீர்னு இறங்கி கீழே போனாரு. ஏன் என்னாச்சு? வாங்க டீ சாப்பிடலாரு. இல்ல இப்பதான் டிஃபன் சாப்பிட்டு வந்தாரு. வாங்க டீ சாப்பிடலாரு. டீ சாப்பிட்டு அவரை என்ன சொன்னாரு? ஏதாவது உங்களுக்கு கஷ்டமானாரு? இல்ல நான் போயிட்டு பிள்ளைகளுக்கு பள்ளிக்கு விடணும், இல்ல நானே அமைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி எங்க வேட்பாளர்
சொன்னார். எந்த வேட்பாளர் பேசுறதுனால அவர் அவங்க வேட்பாளர் திட்டார். மறுநாள் அந்த வேட்பாளர் எங்க கட்சியில சேர்ந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவித்தார். என்ன தெரியுமா, ஒரு சகோதர குலத்துல நம்ம அரவணைச்சு நம்ம வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றால் நம்மளுடைய நோக்கமாக இருக்கிறோம். வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறுகிறேன். நன்றி. காலத்தின் அருமை கருதி வார்த்தை பேச வருகின்ற தலைவர்கள்